ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளும் பார்க்க போகிறது இது எப்படிங்க பண்ணுறது. நீங்கள் நிறைய பேர் இதை வாங்கியிருக்கீங்க. ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு பாருங்கள். காலு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். கை வந்து இங்கே பிடிச்சிருக்கணும். ரெண்டு கையிலையும் நம்ம பிடிச்சிருக்கணும். நான் வந்து ஒரு கையில் ஃபோட்டோ எடுக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இது வரல. ஸோ நீங்கள் பாருங்கள். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஏஞ்சிக்கணும். காலை இதில் மிஸ்டர் வெங்காசி அழகி போட்டிக்கு போறேன். வரியாயம் கூட ஒரு பிசினஸ் மேன பார்த்து கேட்கற கேள்வி யாரா இது? நான் தான் அவங்க கேட்கணும். நீ என்ன புதுசா இந்த பக்கம்? நான் தான் இங்க இருப்பேன். நீ என்ன பண்றீங்க? நம்ம தான் இங்க இருக்கோம். இமெயிலுக்கு இங்க சம்மந்தம் இல்லாம அதுனா தலை உண்ட கடையா இல்லை பொறியறையா நினைச்சவனே ஓபன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தனி தேவை வந்துட்டா. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் பழக்கம். இப்போ நீங்க ஏலம் எடுக்கிறதுக்கு ரொம்ப மெயினான இடத்துல இருக்கிற ஒரு ஷோரூம், அந்த ஷோரூம் நீங்க ஏலம் எடுக்க வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நாங்க சொல்ற ஆரம்ப விலையிலிருந்து நீங்க அடுத்தடுத்து விலையை நிர்ணயிக்கலாம். அதன்படி அதோட விலையும் உயரும். ஒருவருக்கா நீங்க உங்களோட ஏலத்தை சொல்லலாம். இப்பொழுது ஏலம் ஆரம்பிக்க போது எத்தனை தடவை ஏலத்துக்கு வந்திருக்கேன். இந்த தடவை விட மாட்டேன். ஏலத்தின் ஆரம்ப விலை 10 லட்சம். 11 லட்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து யாராச்சும் கேட்க விரும்புறீங்களா? சரி, இதுக்கான 3 ஸ்டெப் நான் உங்களுக்கு